Women Big Bash League 2024 முடிவுக்கு வந்தாச்சு. ஃபைனல் மேட்ச் மெல்பர்ன் ரெனகேட்ஸ் அண்ட் பிரிஸ்பன் ஹீட் இடையில் நடக்க போகுது. மெல்பர்ன் ரெனகேட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுருக்காங்க. டாப் டீமாக ஃபினிஷ் பண்ணி டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டாக ஆயிருக்காங்க. இந்த சீசனில் அவங்க ஸ்குவாட் பெட்டராக இருக்குன்னு ஆரம்பத்தில் அட்ரஸ் பண்ணணும். இருந்தால் கூட அவங்க பெட்டராக இருக்கிற காலத்தில் கூட பெஸ்ட்டாக விளையாண்டாங்கலாம் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி சீசன்லேயே நல்லா தான் இருந்திருக்காங்க. பட் இந்த சீசன் அமைஞ்சிருக்கு, சூப்பராக விளையாண்டுருக்காங்க. ஓவராலாக ரிசல்ட் பேஸில் நல்ல அவுட்புட்டு. சில தவறுகள் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். அண்ட் ரெனகேட்ஸுக்கு இந்த போட்டிக்கான வெற்றி வாய்ப்பு எவ்வளோ தூரம் இருக்குது. ஒரு பாயிண்ட் மட்டும் அவங்களுக்கு மைனஸ்ன்னு சொன்னால், ரீசெண்டாக கேம்ஸ் இல்லை, மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னு சொன்னார். 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 7-8 நாள் பிரேக் ஆகிருக்கு. அது அவங்களுக்கு மைனஸாக போகுமோ அப்படின்னு யோசிக்கப்படுது. பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக விளையாண்டுருக்காங்க, ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி இடத்துல நிறைய பேஸ் பண்ணியிருக்காங்க. பிரிஸ்பன் ஹீட்டு ஓவராலாக அதிகபட்ச வெற்றியை WBBL பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒரு சாம்பியன் டீமாகவும் ஓவராலாக இருந்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸு ஒரு கம்பைண்டாக யூனிட் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்து மூலமாக இன்றைக்கி மெல்பர்ன் ரெனகேட்ஸை பெட்டராக பீட் பண்ணுவாங்களா? பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மேட்ச்சு. பேசுவோம், நிறைய இருக்குது. MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 கேம்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, மினி லீக்ஸு சூப்பராக கொடுக்குறாங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் பேஸில் இன்கம் எடுக்கணுன்னா செம்மையான ஆப்பாக இருக்குது, பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் மெல்பர்னில் தான் இந்த போட்டி. கண்டிஷன் க்ளோடியாக இருக்குது, மழைக்கான வாய்ப்பும் சின்னதாக இருக்குது. டிசம்பர் 1 7:50 AM டேயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1:20 அவங்களோட டைம். டேயில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நைட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா சண்டேக்கு இருக்க போகுது. காலையில் எழுந்தோடனே இந்த மேட்ச் பார்க்க போகிறோம். 15 போட்டியில் 6 பேட் ஃபர்ஸ்ட், 9 சேசிங் தான் ப்ரிஃபரபிள் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அது மட்டும் இல்லை, மழையும் இருக்கிற ஒரு விஷயம். பட் நாக் அவுட் ஸ்டேஜ், கடைசி மேட்ச்சு பேட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எதுவும் யோசிக்கிறாங்களா? மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னால என்னை பொறுத்த வரைக்கும் சேஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். 121 தான் ஆவரேஜாக இருந்திருக்கு. அவ்வளோ ஈஸி கிடையாது இங்கே ஸ்கோர் பண்ணுறது. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது குறைவாக தான் விழுந்திருக்கு. அதனால் சேஸ் ப்ரிஃபரபிள். டெஸ்ட் காச்சஸ் அதிகபட்சமாக 170க்கு 5 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 85க்கு 9 அப்படின்ற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. 150க்கு பிலோவாக 13 டைம்ஸ், 2 டைம் மட்டுமே 170 எபோவாக வந்திருக்கு. ஒரு சில நேரங்களில் பெல்ட்டராக ஸ்கோர் பண்ணுற மாதிரி ட்ராக் கொடுக்குறாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். MCG கண்டிப்பாக வந்துட்டு கலக்கட்ட போகுது. 170 அப்படிங்கிற அந்த ஸ்கோரை இந்த சீசனில் தான் அடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சீசனில் 2 போட்டிகள்லையுமே நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. அந்த 2 ஸ்கோருமே 170 எபோவ் வந்தது எல்லாமே இந்த சீசனில் வந்து தான். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டார்ட்டில் பெட்டராக தான் இருந்திருக்கு. டே மேட்ச் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கணும். பட் இந்த சீசனில் நல்ல ஸ்கோர் கொடுத்துருக்க மாதிரி ட்ராக்காக இருக்குது. ஒரு மீடியம் ஸ்கோர் எதிர்பார்க்குறோம். ஃபைனல் ப்ரெஷரில் ஒரு 150 ரேஞ்ச் அப்படின்றத ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போஸ்ட் பண்ணால் கூட செகண்ட் இன்னிங்ஸ் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மைண்ட் பண்ணிக்கிங்க. மெல்பர்னுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறது ஓவராலாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்டு பார்க்கலாம் ஹீட் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. ரெனகேட்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஆடலை. மேத்யூஸ் வெப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டாப்பில் பார்க்கும்போது பர்ஃபார்மன் பண்ணக்கூடிய 5 பிளேயர்ஸ். வெப்பு ஓகே, கண்டிப்பாக வந்து ரெனகேட்ஸுக்கு தொடர்ந்து சக்ஸஸை கொடுக்குற ஒரு பிளேயர், அது பார்க்குறோம். பட் இந்த சீசனில் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸாக நிறைய பார்க்கல. பட் பவுலிங் பேஸ்லேயும் நிறைய பயன்படுத்தலை அப்படிங்கிறதும் அடிஷ்னலாக இருக்கிற விஷயம். இங்கே பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக இருக்கனால வெப்பை ஒரு ஒன் ஆஃப் த பேட்டராக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. மேத்யூஸ், மெலனிக்ஸு, டோட்டின், வேராம் இவங்க எல்லாமே பவுல் பண்ணுறாங்க, பேட் பண்ணுறாங்க. ரெண்டுலையுமே நல்லா அவுட்புட் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று மிஸ் ஆனாலும் இன்னொன்று கிடச்சிரும் அப்படின்றவங்கள ஃபேண்டசி பேஸில் இந்த 5 பேர்த்தில் வெப்பை விட்டுட்டு 4 பேரை கன்சிடர் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இருக்குது. அண்டு ஸ்டாலன்பெர்க்கு, ஃபால்டோன் இவங்க மிடில் ஆர்டரில் இருக்காங்க. ஓரளவுக்கு பேட்டிங் ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். ப்ரெஸ்டீஜ் வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. சாரா கைட்டு கூட அந்த எபிலிட்டி வச்சுருக்காங்க. அவங்களோட பவுலிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி மேட்ச்சில் கண்டிப்பாக அவங்களை கொஞ்சம் ஹெவியாக பயன்படுத்துவாங்கன்னு தான் தோணுது. செரிஸ் பக்கர் இந்த சீசனில் நல்ல பவுலிங் கொடுத்தா கூட நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறனால ஒரு சில ஓவர் மட்டுமே எடுத்துப்பாங்க. எல்லிங் ஒருத்தரோட நியூ பால் பவுலிங் நல்லா இருக்குது. ஸ்லிங்கி ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால பாசிபிளாக ஒன்று சில ஓவர் கொடுக்கலாம். அதில் பெட்டராக பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த ஓவர் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியாவில் இருப்பாங்க. பார்க்கணும். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல பேட்டிங் டெப்த்து, டீசெண்டான இன்டர்நேஷனல்ஸ் பவுலிங் பேஸில் இருக்கிறதுனால ஒரு நல்ல யூனிட்டாக இது வரைக்கும் சைன் ஆகியிருக்காங்க. பிரிஸ்பன் ஹீட்டு பாசிபிளாக அதே 11 தான். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டரான் ஹாரிஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க, இவங்க உள்ளே வருவாங்களா அதை மட்டும் பார்த்துக்கணும். அண்டு பிரிஸ்பன் ஹீட்டில் அதே 11 எதிர்பார்க்குறோம். விங்லி அண்டு சேனா ஜிஞ்சர் பாசிபிளாக பெஞ்சில் தொடருவாங்க.
ஹாரிஸை ரெட்மைன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹார்டு ஹிட்டிங் எபிலிட்டி, பட் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸையும் ஷோ பண்ணுறாங்க, அதை பார்க்குறோம். ரெட்மைன் போன போட்டியில் நல்ல சக்ஸஸ் கொடுத்தாங்க. பாசிபிளாக அந்த ரெயின்ஃபால் இந்த மாதிரி இடத்துல அவங்களோட பேட்டிங் நல்லாயிருக்கும், அதை நம்ம பார்க்குறோம். அண்டு ரோட்ரிகஸோட பேட்டிங்கும் டீசெண்டாக இருந்தது, சில கேட்ச் ட்ராப்லாம் இருந்தது. ஒரு சின்ன கன்சர்ன் மட்டும் ஆன் டைமில் பார்த்துக்கணும். ரோட்ரிகஸ் இன்ஜுரி போன போட்டியில் ஃபீல்டிங் பண்ணும்போது இன்ஜுரி ஆனாங்க, பேட் பண்ணும்போது திருப்பி இன்ஜுரி ஆனாங்க. ஸோ அதை பார்க்குறோம். அண்ட் ஃபீல்ட் பண்ணும்போது இருந்ததுனால வெளியில் போயிட்டாங்க, பேட் பண்ணும்போது இன்ஜுரி ஆனதுனால அவங்க ரிட்டையர்ட் ஆனதையும் பார்த்தோம். ஸோ அந்த வகையில் இந்த போட்டியில் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். இவங்க இருந்தால் கண்டிப்பாக பிரிஸ்பன் ஹீட்டுக்கு டாப் ஆர்டரில் ஒரு பாசிட்டிவ். போன போட்டியில் இவங்களோட கேட்ச் ட்ராப்பு கேட்சை பிடிச்சிருந்தாங்கன்னா பாசிபிளாக கேம் வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆகி கூட ஆயிருக்கலாம். ரொட்ரிகஸோட அந்த இன்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, அது வந்து ரெட்மைனுக்கான கான்ஃபிடென்ட்டையும் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனிவே பார்க்கணும் இவங்களோட அந்த ப்ரெசன்ஸ் மட்டும் ஆன் டைமில். அண்ட் சார்லி நாட்டு பவுலிங் பேட்டிங் ரெண்டுலேயுமே சிறப்பாக பண்ணுறாங்க. ரீசெண்டாக இங்கிலீஷ் கிரிக்கெட் நல்லா விளையாண்டாங்க, இங்கேயுமே டீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெஸ் ஜெனசன், லாரா ஹாரிஸ், வின்ஃபீல்டுகள் லேட்டாக வர்றது இந்த பேட்டிங் டெப்த்துக்கு இன்னுமே பெரிய பாசிட்டிவாக பார்க்கலாம். ஆனால் வின்ஃபீல்டுக்கு அந்த இடத்துல எவ்வளோ தூரம் விளையாடுவாங்க, டாப் ஆர்டர் விளையாடுற அந்த கன்சிஸ்டன்சி இங்கே இருக்குமானா அது கேள்வி தான். இருந்தால் கூட பவர் சர்ச் மாதிரி இடத்துல ஒரு நல்ல பிளேயராக இருக்கலாம். ஆனால் லாரா ஹாரிஸ் பவர் சர்ச் பிளேயர்னே நம்ம பார்க்குறோம், பயங்கர ஹிட்டிங்கை ஷோ பண்ணுறாங்க. ஜெஸ் ஜெனசனோட இந்த ஷார்ட் மேக்கிங் இருக்குது, இருந்தால் கூட இவங்களோட வீக்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் பால் போட்டு மிட் விக்கெட்டில் அவுட் பண்ணுறதுக்கு ஃபீல்ட் செட் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. லூசி ஹாமில்டன், இந்த பிளேயர் நேமில் சில கன்ஃபியூஷன் இருக்குது. போன போட்டியில் கூட லில்லி ஹாமில்டன் அப்படின்ற மாதிரி விஷன் 11 இருந்தது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், விஷன் 11 அவங்களுக்கு ஏன் பாயிண்ட் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி கூட என்கிட்ட வச்சாங்க. நானுமே லூசி ஹாமில்டன் அப்படின்ற மாதிரி தான் டீம் செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். பட் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் அவங்க ஆரம்பத்தில் லைன் அவுட் வரும்போதும் அவங்க ரெட்டில் தான் காமிச்சாங்க. ஸோ நான் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. லூசி ஹாமில்டன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் போட்டுங்க. சில ஆப்ஸில் இன்னுமே லூசி ஹாமில்டனை ஆட் பண்ணாமல் இருக்காங்க, அது என்னன்னே புரியலை. நான் 4-5 மேட்ச் விளாண்டதுக்கப்புறமும் அவங்களை ஆட் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, பேரை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சிக்கா பாண்டே ரைட்டாக மீடியம், டீசெண்டான பவுலிங், இந்தியா பவுலர், எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். கிரேஸ் பார்சன்ஸ், ஒரு பாயிண்டில் கிரேஸ் பார்சன்ஸை கன்சிடர் பண்ணணும்னா ஸ்பின் பேஸில் 2 ஸ்பின்னர் தான். ஹாமில்டனாக இருக்கட்டும், பாண்டியா இருக்கட்டும், கூட ஹாங்காங்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேஸ் பவுலர்ஸு. ஸ்பின் பேஸில் ஜெனசனுக்கு கூட வந்து பார்சன்ஸ், அதில் குறிப்பாக பார்சன்ஸோட அந்த நம்பர்ஸு இந்த மழை பெய்கிற மாதிரி ஒரு கண்டிஷன், போன போட்டியில் எந்த மாதிரி மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்துன்னா கிரேஸ் பார்சன்ஸோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் போன போட்டியில் 3 விக்கெட் எடுத்தும் கூட அவங்க 3 ஓவர் தான் போட்டாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோம். எனிவே கண்டிப்பாக வந்து சூப்பர் பவுலிங் கொடுக்க முடியும் இன் ரெயின்ஃபால் கண்டிஷனில், மைண்ட் பண்ணிக்கோங்க. 2 டீம்லேயுமே பார்க்கும்போது பவுலிங் ஆப்ஷன்ஸு பிரிஸ்பன் ஹீட்டுக்குள்ள 6 தான். ஆனால் ரெனகேட்ஸ் சைடு ஹெவியாக இருக்கும். ஆனால் ரெனகேட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் பயன்படுத்துகிறாங்க, அதை கொஞ்சம் பார்க்கணும். அண்ட் இதில் சாரா கைட்டு, செரிஸ் பெக்கர் அண்டு இல்லிங்வர்த் இவங்களோட பவுலிங் வந்து குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாப் 5ல் இருக்கிற 4 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நிறைய ஓவர்ஸ் எடுத்துக்கிறாங்க, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் மேத்யூஸு, மெல்னிக்ஸு, வேராமோட முழுமையான பவுலிங் எதிர்பார்க்குறோம், மைண்ட் பண்ணிக்கோங்க. டோட்டீனுக்கான ஓவர் கொஞ்சம் குறையலாம், ஆனால் எண்டோரில் வந்து டோட்டீன் வீசுகிறாங்க, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. மெல்னிக்ஸ் அண்ட் டோட்டீன் வந்து ஸ்லாகில் வீசுகிறாங்க. அண்ட் இந்த பக்கம் 6 ஆப்ஷன்ஸ் தான். சார்லி நாட் குறைவாக பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த 5 bowler ஸ்டிக்கில் இருக்கலாம், ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது. டாப் ஆர்டரில் ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சோஃபி மெல்னிக்ஸ் மட்டும்தான். அதனால் சார்லி நாட்டை நிறைய கூட பயன்படுத்தாமல் இருக்கலாம். ஒரு ஓவர் மட்டும் அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கலாம். நான் மெல்னிக்ஸ் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தால் 2 over 3 over எதுவும் சார்லி நாட்டுக்கு போகலாம். அப்போ யாரோட ஓவர் குறையும் அப்படின்னு பார்த்தா பாசிபிளாக நிக்கோலா ஹாங்காங். ரீசெண்டாக நிக்கோலா ஹாங்காங் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க, பட் கண்டிப்பாக அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் டவுட் இல்லை. ஆனால் ஹாமில்டனோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவங்க சைடு திரும்பிட்டாங்க, இப்போ நிறைய ஓவர் ஹாமில்டனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் நிறைய மேட்சஸ் விக்கெட் எடுக்கல, ஒரு 16 over அப்படிங்கிற மாதிரி ஒரு 6-7 மேட்சஸ் விக்கெட் எடுக்காமல் இருந்தாங்க. ஒரே மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட அந்த வெரைட்டி இருக்குது, ஸ்கிட் ஆகுது பால், அது அதே நேரத்தில் பால் நின்று வர மாதிரி வீச முடியுது, அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஹாமில்டன் நல்ல பவுலராக கூட ஃப்யூச்சரில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது, ஆஸ்திரேலியன் டீமுக்கு கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலிங் ஆப்ஷனாக இருக்காங்க, டீசெண்டாக பவுல் பண்ணுறாங்க, அதனால் அவங்கள நிறைய பயன்படுத்துகிறாங்க. ஜெஸ் ஜெனசன், சிக்கா பாண்டே ஃபுல் கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு. அண்டு எண்டோரில் ஹாங்காங் அண்ட் ஜெஸ் ஜெனசன் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஹெட் டு ஹெட் நம்பர்னு பார்க்கும்போது ரெனகேட்ஸை விட ஹீட் பெட்டராக இருக்காங்க. நான் ஹீட்டை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓவராலாகவே WBBLல பெரிய சக்ஸஸ் கொடுக்குற டீம்னா ஹீட்டு தான். ஓவரால் வெற்றி நம்பர் அதிகமாகவும் அவங்க தான் வச்சுருக்காங்க. ரெனகேட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்டில் பாட்டமில் இருந்து பார்த்தா தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டாப் டீமாக இருக்காங்க.
ஓவராலாக ரெனகேட்ஸுக்கு இந்த பிளேயர் பேஸில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற ஃபீல் அண்டு ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம சொல்லணும், இந்த 2 டீமில் எந்த டீம் ஜெயிக்கும், ஃபைனலுக்கு வந்துட்டாங்க 2 டீமுமே பயங்கர குவாலிட்டியாக இருக்கிற டீம், இந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்லாம் உறுதிப்பட சொல்ல முடியாது. பட் பிளேயர் பேஸில் யோசிக்கும் போது மேத்யூஸு, மெல்னிக்ஸு, டோட்டின்னு வேற இவங்கெல்லாம் பயங்கர ஹார்ட் ஹிட்டர்ஸ். ஸோ அதில் டோட்டின், மேத்யூஸ் மாதிரி வெஸ்ட் இண்டியன்ஸ் இருக்கிற மாதிரி இடத்துல அவங்க பயங்கரமாக ஹிட் பண்ணிட்டாங்கன்னா கேம் அப்படியே பிரிஸ்பன் ஹிட்டிருந்து எடுத்துகிட்டு போக முடியும். இந்த ஒரு விஷயம் மட்டும் மெல்பர்ன் ரெனகேட்ஸுக்கு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். அதே நேரத்தில் பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு யூனிட்டு சாதாரணமாக பார்க்கும்போது பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு யூனிட்னா ஈக்குவலாக பார்க்கலாம். பட் டோட்டின் அண்ட் மேத்யூஸ் இருக்கிறதுனால ரெனகேட்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிறதா பார்க்குறேன். இப்போ லாரா ஹாரிஸு அதே நேரத்தில் டோட்டின், மேத்யூஸை கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் லாரா ஹாரிஸ் வந்து ஒரு பாலில் அவுட் ஆகக்கூடிய பிளேயர்னு சொல்லலாம். பட் ஸ்டடி பண்ணி மேத்யூஸ், டோட்டின்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, குயிக்காகவும் கேமை சேஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ லாரா ஹாரிஸ் ஒரு 5 பால் 20 அதே மாதிரி 10 பால் 30 அப்படின்லாம் அடிச்சிருக்காங்க. பட் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குயிக்காக அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டே பண்ண தெரியுமானா அது உங்களுக்கு சைடில் ப்ராப்ளம். ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தினால மெல்பர்ன் ரெனகேட்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. பட் ரீசன்ட் நம்பர்ஸையும் நம்ம இப்போதைக்கு பார்த்துருவோம். அண்ட் இதில் பேட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஹீட்டுக்கு அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஓவராலாகவே பார்த்தா அந்த 160 ஆவரேஜ் இந்த பேட் ஃபஸ்ட் வின் பண்ணி ஜெயிக்கும் போது இருந்திருக்கு. அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. 160 அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணும்போது அது ரொம்ப டஃப்பு. ஸோ அதே நேரத்தில் பவுல் ஃபஸ்ட் பண்ணி வின் பண்ணுற அந்த இடத்துல 2 டீமுமே ஸ்கோர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை பார்க்குறோன்ட்டு அதில் பிரிஸ்பன் ஹீட்டு டவுனாக இருந்திருக்காங்க, ரெனகேட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்காங்க. ஹீட் ரொம்ப டவுனாக இருக்கப்போ தான் ரெனகேட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, அதை பார்க்குறோம். அண்ட் ரீசெண்டாக ரெனகேட்ஸோட வின் பாருங்கள், 5 out of 5 சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதை டாப் டீமாக ஃபினிஷ் பண்ணாங்க. அதில் குறிப்பாக மெல்னிக்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த அவுட்புட் நடுவில் இன்ஜுரி காரணமாக வெளியில் போனாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் பெட்டர் அவுட்புட், அவங்கள்ட்ட இருந்து பெஸ்ட் அவுட்புட் கிடைக்குது, அதை பார்க்குறோம். அதே தான் பிரிஸ்பன் ஹீட்டும் ரீசெண்டாக 5 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நெக் டு நெக்காக மேட்ச் இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த 2 டீமுக்கு இடையில அப்படின்னு பார்க்கும்போது கடைசி 10 போட்டியில் 7 போட்டியில் பிரிஸ்பன் ஹீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. ரெனகேட்ஸ் இங்கே அண்ட் இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 70% கேம் வந்து பிரிஸ்பன் ஹீட் சைடு தான் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ரெனகேட்ஸுக்கு அது பின்னடைவுன்னு சொல்லலாம். அதாவது பிரச்சனை இருக்காது. மோஸ்ட்லி ரெனகேட்ஸு அவங்களோட ஹோம் கிரவுண்டு இந்த மாதிரி இடத்துல கான்ஃபிடெண்ட்டாக பிரிஸ்பன் கிட்ட அணுகுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். டாப் 14 பிக் என்னோட மைண்டில் கிரேஸ் ஹாரிஸ் டாப் ஆர்டரில், மேத்யூஸு, ரெட்மைனு, ஸோ அதே நேரத்தில் ரோட்ரிகஸ், மெல்னிக்ஸ் இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் வருவாங்க அப்படின்றது பார்ப்போம். மெல்னிக்ஸோட பேட்டிங் ஆட முன்ன பின்ன தான் இருந்திருக்கு. பாசிபிளாக அவங்க நம்பர் 3 வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். டோட்டினோட பேட்டிங் சூப்பராக இருக்குது, டீசெண்டாக விளையாடுறாங்க. எண்ட் ஓவரில் வீசுறதுனால அந்த இடத்தையும் கன்சிடர் பண்ணணும். சார்லி நாட்டு பாசிபிளாக முன்ன பின்ன இறங்கலாம், அது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு வேளை வின்ஃபீல்டுகளில் மேலே அனுப்புனாங்கன்னா சார்லி நாட்டோட அந்த டவுன் குறையலாம். அதே நேரத்தில் செஸ் ஜெனசன் மேலே வந்து கூட அவங்கள கீழே தள்ளலாம், அதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கணும். சார்லி நாட் பவுலிங் பேஸில் சில ஓவர் இருக்கலாம், அது பார்க்கணும். அண்ட் செஸ் ஜெனசன் வேராமு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க ரீசெண்டாக. அதில் குறிப்பாக மெல்னிக்ஸோட கேப்டன்சியில் வேராம் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஹாமில்டன் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேறு லெவல். அதில் லில்லி ஹாமில்டன், லூசி ஹாமில்டன் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு டீம் எடுத்துங்க. சில ஆப்ஸில் மட்டும் லில்லி ஹாமில்டன் இருக்குது. ஸோ ஆன் டைமில் அவங்க லைன் அவுட்டில் இல்லாமல் இருக்குது, நமக்கு ஒரு வேளை ஏன் இருக்கிற பிளேயர் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குழம்பிக்கிறோம். ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லூசி ஹாமில்டன் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க, பெருமைக்குரிய பவுலர் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ கூட பேசினேன். சாரா கைட்டு, சிக்கா பாண்டே, கிரேஸ் ஃபாசன்ஸ் அண்டு நிக்கோலா ஹாங்காங் அவங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். சாரா கைட்டு கூட எண்டோரில் வீசுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வச்சுருக்கோம். ஒரு வேளை இல்லிங்க ஒருத்தரோட பவுலிங் எளியாக இருந்துருச்சுன்னா சாரா கைட்டுக்கான ஓவர் குறைவாக இருக்கலாம். அவங்கள இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி வச்சு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிக்கா பாண்டே, கிரேஸ் ஃபாசன்ஸ் அண்ட் நிக்கோலா ஹாங்காங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பிக் பேஸில் வெப் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. டாப் ஆர்டரில் வர்றாங்க, சில நேரத்தில் மேக்ஸிமம் இந்த டாப் ஆர்டரில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வந்து ஒரு விஷயம் மெல்பர்னில் நடக்கலாம். ஸோ அதனால் அங்கே ட்ரை பண்ணுங்கள். ரீசெண்டாக அந்த மேட்ச்சில் அப்படிலாம் நடந்திருக்கு. லாரா ஹாரிஸ் பவர் சர்ச்சில் பயன்படுத்துவாங்க, சாரா கைட் எண்டோரில் பயன்படுத்துவாங்க. கிரேஸ் பாசன்ஸை கொஞ்சம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. போன போட்டியில் கலக்குனாங்க. கண்டிப்பாக 2 ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் 3rd ஸ்பின்னராக சார்லி நாட்டை யோசிப்பாங்க. ஆனால் குவாலிட்டி ஸ்பின்னர் 2 பேர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது பாசன்ஸ் அந்த கன்சிடர் பண்ணணும். ஸோ ஹாலி மேத்யூஸு, மெல்னிக்ஸ் அண்ட் செஸ் ஜெனசன் நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சார்லி நாட்டு, டோட்டின் அண்ட் வேராமையும் ட்ரை பண்ணுங்கள். சார்லி நாட்டை ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், இருந்தாலும்
ஒரு முயற்சி ஒரு கிராண்ட் லீக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகலாம். டோட்டின் வேறாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பவுலிங் பேஸில் எண்டில் டோட்டின் வீசுவாங்க. வேற மிடில் பேஸில் அண்ட் ஹிட் பேஸில் பயங்கரமாக ஹிட் பண்ணுறாங்க. ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல 3 பேர்த்த கொஞ்சம் ரிஸ்க் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீம் பாருங்கள். கேப்டன் மேத்யூஸ், வைஸ் கேப்டன் வல்னிக்ஸு. ரெனகேட் சைடை 2 பிளேயரையும் ட்ரை பண்ணியிருக்கேன். செஸ் அனசன் டீசன்ட் சாய்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. அது மட்டும் இல்லை, நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது செஸ் அனசனோட அந்த அவுட்புட் பெஸ்ட்டாக வரும். அது மட்டும் இல்லை, பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்னே கண்டிப்பாக அவங்கள சொல்லிடலாம். அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமாக வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்க சூப்பர் சாய்ஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. வேறாம் டீசன்ட் சாய்ஸ். மிடில் இருக்கிற அந்த ஆல்ரவுண்டர்ஸ் 4 பேர்த்தையும் கண்டிப்பாக மாற்றி மாற்றி இங்கே ட்ரை பண்ணலாம். கிரேஸ் பார்சன்ஸு, பாண்டே அண்டு ஹேங்காங்கு உங்களை ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே லூசி ஹாமில்டனை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹாஸு. மேலே இருக்கிற கிரேஸ் ஹாரிஸ், ரோட்ரிகஸ் இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தரை மிஸ் பண்ணி இங்கே லூசி ஹாமில்டனை ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி தான் இன்னுமே பெரிய சக்ஸஸ் அவங்களால கொடுக்க முடியும். ரீசெண்டாக பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. டால் உமனாக இருக்கிறாங்க. அதனால அவ்வளோ ஈஸியாக அண்டர் த பால் போக முடியல நிறைய பேர்த்தால். ஸோ அதை பார்க்குறோம். ஏன்னா மேலேருந்து வருது அப்படிங்கும்போது டக்குன்னு பிக் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த மிஸ் டைம் ஷார்ட்ஸ்லாம் அப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். லூசி ஹாமில்டன் டீசன்ட் சாய்ஸு அண்டு டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.